என்ன குறிப்பாக என்னென்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றும்படி இப்போ 4.5 வருஷத்துக்கு மேலே முடிய போகுது, இப்போ ஆட்சியே முடிய போகுது. இந்த நேரத்தில் போராடி எந்த அளவுக்கு சலுகைகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஜனவரி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் மாநில தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்கள் வட்டார தலைநகரங்களில் நம்ம போராட்டம் அறிவிச்சிருக்கு. போராட்டம் அறிவித்ததுனால தமிழக அரசு இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டன. முதல்ல இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை எல்லளவும் குறைவின்றி மாற்றமின்றி கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு நீங்கள் சொன்னது போன்று இன்னைக்கு ஆட்சி முடிய போகிற தருவாயிலும் கூட இன்னும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இதே காலகட்டத்தில் பிற 7 மாநிலங்களில் இன்றைக்கி ராஜஸ்தான் உட்பட சிக்கிம் உட்பட மேற்கு வங்காளம் உட்பட 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் எந்த விதமான மாற்றமும் இன்றி கொண்டு வந்துட்டாங்க. இத்தனைக்கும் தமிழக அரசு ஒரு ஆட்சியிலையும் சரி பொருளாதார நிலையிலும் சரி எல்லா நிலைகளிலுமே நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நீங்கள் பொருளாதாரம் எடுத்துக்கிட்டாலும் மனித வளத்தை எடுத்துக்கிட்டாலும் கல்வியில் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் நம்பர் 1 பொசிஷன். போன வாரம் மத்திய அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஒரு பொருளாதாரத்திலையும் சரி ஒரு சுகாதாரத்திலையும் சரி கல்வியிலையும் சரி எல்லாவற்றிலுமே முதல்நிலை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழக அரசு. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது சம்மந்தமாக நமக்கு விமர்சனமும் இல்லை. ஏன்னா மத்திய ஒன்றிய அரசாங்கமே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. தமிழக அரசு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த 4.5 வருட தாமதத்திற்கு எங்ககிட்ட காசு இல்லை, எங்ககிட்ட நிதி பற்றாக்குறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சி கொரோனா காலத்தில் உங்களை விட்டு போனாங்க. அதனால் கொரோனா காலத்தில் பொருளாதாரம் சீர்கெட்டிருக்கு, எங்ககிட்ட கொண்டாந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதில் ஒரு நியாயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒன்றிய அரசு இன்றைக்கி என்ன ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கு? பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கி 16%. பொருளாதார வளர்ச்சி என்பது தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி 16% என்று இதே மத்திய அரசு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கு. அது எல்லா சேனல்லையுமே நீங்கள் உங்கள் சேனலில் கூட நீங்கள் பேட்டி எடுத்திருக்கீங்க. எல்லா முக்கியமான தொலைக்காட்சிகளிலும் சேனல்களிலும் அது வந்திருக்கிறது. 16% வளர்ச்சி என்று இதே அமைச்சர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு கொடுத்த அஃபிஷியல் ரிப்போர்ட் இது. அப்போ பொருளாதார நிலைமை சரியில்லை என்று சொல்வதையோ எங்ககிட்ட நிதியே இல்லை எப்படி பென்ஷன் கொடுக்க முடியும் என்று சொல்வதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது.